மத்தியில் அதே ஜீசஸ், அதே இயேசு சொன்ன எத்தனையோ நல்ல விஷயங்களை அந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் மறந்து விட்டார்கள், குப்பையில வீசி விட்டார்கள். இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை காதலியுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தார்கள் அதே இயேசுவாகிய ஈசா நபி எத்தனை நல்ல விஷயங்களை சொன்னார்கள். அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்றார்கள். வஜல்னி நபியா, அல்லாஹ் என்னை நபியாகத்தான் அனுப்பினான், வேறு எந்த ஒரு நோக்கத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை, நான் கடவுள் இல்லை என்று அதே ஈசா நபி எத்தனை இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். எந்த கிறிஸ்தவனாவது எந்த யூதனாவது இதை யோசித்ததுண்டா? அல்லாஹ் தான் நாடியதை படைக்கக்கூடிய விஷயத்தில் ஆற்றல் பெற்றவன், வல்லமை பெற்றவன். அல்லாஹ் இந்த உலகத்திலே 4 படைப்புகளை சிறப்பாக படைத்திருக்கிறான். அதுல ஒரு படைப்பு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தந்தை இல்லாமல் படைத்தார், தாயும் இல்லாமல் படைத்தார். ஆனா உலகத்துல எந்த கூட்டமாவது ஆதம கடவுள்னு சொல்லுதா? ஈசாவை தான் கடவுள்னு சொல்லுவானுங்க, மரியம தான் கடவுள்னு சொல்லுவானுங்க. ஆனா ஆதம் தந்தையும் தாயும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய படைப்பால் உலகம் முழுக்க மண்ணெடுக்கப்பட்டு 60 அடிக்கு படைக்கப்பட்ட தன்னந்தனியான முதல் மனிதர். அப்படிப்பட்ட முதல் மனிதரை உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் ஆதமை கடவுள் ரேஞ்சுக்கு தூக்குறதே கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, தந்தை இல்லாமல் பிறந்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக. ஏன்னா அல்லாஹ் தானே ஆதம தன்னுடைய கருத்தால படைச்சா, அப்ப மனித சமூகம் இல்ல. ஆதம படைக்கும் பொழுது 7 உலகத்துல மனிதர்கள், ஆதம் மட்டும்தான், ஆதமே படைக்கப்படலையே. அப்ப படைக்கப்படாத காலத்தில் மனிதர்களே இல்லாத காரணத்தினால் தான் அன்றைக்கு ஆதம் படைக்கப்பட்டது ஒரு பெரிய பூதாகாரமாக பார்க்கப்படவில்லை. ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்டது காரணம் மக்கள் இருந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் கடவுளின் குழந்தை என்று உயரத்துக்கு கொண்டு போனார்கள். அதை தான் அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்லுகிறார். அதைதான் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். இப்படி அல்லாஹ் முதல் படைப்பாக படைத்தார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஒரு பெண் துணை இல்லாமல் ஹவ்வா இந்த உலகத்திற்கு வந்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பெண்களால் வந்தார்கள். ஹவ்வாவை மாத்திரம் ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து வந்தார்கள். ஆதமுடைய அங்கத்திலிருந்து ஒரு பங்கை அல்லாஹ் எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தார். இது 2வது படைப்பு. 3வதாக அல்லாஹ் நபி ஈசாவை தந்தை இல்லாமலே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இது 3வது படைப்பு. 4வது ஆணையும் பெண்ணையும் இணைத்து நீங்கள் பார்க்கும் இவ்வளவு பெரிய உலகத்தில் கோடான கோடி மக்களை அல்லாஹ் கொண்டு வந்தார். இந்த 4 படைப்பில் அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அதுல முக்கியமான நோக்கம், கணவனும் மனைவி இணைந்து பிறக்கக்கூடிய குழந்தைய இந்த உலகம் சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையை ஏற்க மறுக்கிறது. தந்தை இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்த குழந்தை இந்த உலகம் மனிதராக பார்க்கவில்லை. தந்தை இல்லாமல் வந்த குழந்தையை இந்த உலகத்தில் ஒரு சாரார், குறிப்பாக இஞ்சில் வேதம் பைபிள் கொடுக்கப்பட்டவர்கள், அவர் மனிதர் அல்ல, அவர் கடவுள் என்று இன்றைக்கு வரைக்கும் அவர்களை பார்க்கிறார்கள். இன்னும் கிறிஸ்துவ மதம் வரத்துக்கு காரணமே இருந்திருக்காரு. 2 மதம் தான். கிறிஸ்துவம் உள்ள ஊடால வந்ததற்கு காரணமே அந்த மக்கள் எல்லாம் அந்த நபியை நபியாக ஏற்கவில்லை, அந்த நபியை அவர்கள் கடவுளாக பார்த்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பைத்துல் முகத்தஸிலிருந்து 8 மைல் தூரம் அளவு, ஏறக்குறைய 8 மைல் தூர அளவுல பெத்லெம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில கிபி 1114 கிபி 1185 இதற்கு இடப்பட்ட நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு கிபி 4ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு கிராமத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த மதத்தில் உள்ளவர்கள் ஈசா வரமாட்டார் என்று உறுதியாக இருக்கிறார்களே, ஈசா வருவார் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரம். உங்க நபியுடைய வருகை, உங்க நபி வரலாறு இஸ்லாமியர்களுக்கு எப்படி தெரியும்? உங்க நபியை பற்றி, உங்க நபியுடைய வருங்கால பின்னு வருகையை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி தெரியும்? இன்றைக்கு இவ்வளவு தூரம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இஸ்லாமிய மார்க்கம் புட்டு வைக்குதுன்னா, கிறிஸ்துவ மதத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, வரமாட்டார் என்று பிடிவாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக வருவார் என்ற கொள்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஈசா நபி வரமாட்டார் என்பதற்கு அல்லாஹ் அடுக்குகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்கள் அல்லாஹ் பேரை பயன்படுத்துறான். ஆனா எந்த நபிக்கும் அந்த நபியுடைய தாய் பேர் அல்லாஹ் பயன்படுத்துறதே கிடையாது குர்ஆன்ல. ஈசாவை மாத்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஈசா இப்னு மரியம் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார்.
தாயின் பெயரை சேர்த்து நம் ஈசாவுடைய பெயரை குர்ஆனில் சொல்லுகிறார். சொல்லுவதற்கான காரணம் என்ன? இவர் என்னுடைய படைப்பு, இவர் என்னுடைய அடியார், இவரும் இவருடைய தாயாரும் என்னுடைய அடியார்களில் சிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மற்ற நபிமாருடைய தாய்மாரை பயன்படுத்தாத இடத்தில் ஈசாவுடைய பெயரை தாயோடு பயன்படுத்தும் நோக்கம் தெரியுமா? வரமாட்டாங்க நீ சொல்ற, வருவாங்கன்னு நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். அடுத்து